அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 12ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறதே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சந்திர பகவானுக்கு உரிய பௌர்ணமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் சித்ரா பௌர்ணமி. மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் அப்படின்னாலும் சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது கார்த்திகை பௌர்ணமி, அடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி, இது ரெண்டுமே தனி சிறப்பு வாய்ந்தது, அதி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் திங்கட்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்று குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. அதாவது குருவிற்குரிய எண்ணில் இந்த சந்திரனுக்குரிய திதி வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குருவிற்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. அது இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ன்னு இருக்குது இல்லையா, இதில் வரக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட தீபம் இன்று காலையிலையோ அல்லது இரவு 8 to 9 மணிக்கோ நிலைவாசலில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க, அவசியமாக ஒரு 2 பொருள் வீட்டில் வாங்கி வைங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு. அடுத்ததாக ஒரு 3 குறிப்பிட்ட பொருட்களை ஒன்று சேர்த்து பூஜை அறையில் வைங்கன்னு ஒரு பதிவு. அடுத்தது, இன்றைக்கி சமைக்கக்கூடிய உணவில் கட்டாயம் ஒரு பொருளை சேர்த்து சமைங்க, இதன் மூலமாக கர்மவினைகள் கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்து ஒரு பதிவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்து ஒரு பதிவு. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக யாராலையும் சொல்ல முடியாது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது, இனி அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்க இருக்குது அப்படின்னு இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் கல்லுப்பும், அதாவது கொஞ்சம் கல்லுப்பு, அது கூட இன்னும் ஒரு பொருள், இது ரெண்டையும் வைப்பதன் மூலமாக அபரிமிதமான செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு. இப்படி எல்லா பதிவுகளையும் சேர்த்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறேங்க. டைம் கிடைக்கும் போது பார்த்து அதில் ஏதாவது 1-2 செய்யுங்க. சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இதுபோல் சிறப்பு வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கும்போது நம்ம செஞ்சோம்னா அற்புதமான பலன்கள் நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். எப்போதுமே பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுடைய சேனலில் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வருவேன். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேல் நம்மளுடைய சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் பௌர்ணமி திதி வரும்போது தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தண்ணீருக்கும் பௌர்ணமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த பௌர்ணமியினுடைய அந்த ஈர்ப்பு விசையினால் கடல் அலைகள் கூட அந்த நாளில் மேலெழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சந்திரனின் காரகத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீருக்கும் உரியது. அதனால் இது ரெண்டுமே நம்ம எப்போதும் பிரிச்சே பார்க்க முடியாது. அதனால தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பரிகாரமும் தண்ணீரை வச்சு தான். வெறும் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா போதும். வேறு எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவைப்படாது. சில பொருட்களை நான் சேர்த்து வைங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அது மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. வெறும் தண்ணீர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது. ஏழையாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் அப்படின்னு ஒன்று நமக்கு வேணுங்கிற ஒரு ஓட்டம் தான் போயிட்டுருக்குது. அதனால் பணத்தை தேடி நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் பணம் நம்மளை தேடி ஓடி வருவதற்கான ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது. யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இப்போ ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம், அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம், சொந்தக்காரங்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், மேலும் இன்றைக்கி நாங்கள் கோவிலில் இப்போ சாமி கும்பிட்டுருக்குறோம், அந்த சமயத்தில் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னு இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறோம், அங்கேருந்து நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வேணுமானாலும் நீங்கள் செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேக்சிமம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நில ஒளி வானத்தில் தோன்றிய பிறகு, அதாவது இரவு 7 மணியிலிருந்து ஒரு 10:30க்குள்ளே நீங்கள் செய்கிறது சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப அதீத பலன்களை
உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சந்திரனுடைய முழு ஆற்றலும் வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம இதை செஞ்சோம்னா 100% நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும். அதனால் மேக்ஸிமம் அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போது இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையானது என்ன, எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி டம்ளராக இருக்கிறது சிறப்பு. ஒருவேளை கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படின்னா செம்பு, அதாவது காப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காப்பரில் வாட்டர் பாட்டில் கூட இருக்குது. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி செம்புலேயும் இல்லை, கண்ணாடியிலையும் இல்லை, சில்வர் மட்டும்தான் இருக்குது, பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, தவறு கிடையாது. நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கோங்க. சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா நிறையவே வந்து பிடிங்க, குறைவாக வந்து பிடிக்க வேண்டாம். அடுத்தது இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு நிலவின் ஒளி நன்றாக தெரியக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. கிழக்கு பக்கம், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க, அதாவது மொட்டை மாடியிலேயே எங்களுக்கு நல்ல நிலவு வந்து பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விரிப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் விரித்து விட்டு அது மேலே வந்து உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது நிலவின் ஒளியில் உட்காந்துருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியது. அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எங்கே நிலவு தெரியுதோ அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இந்த தண்ணீரை வந்து உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கண் கொட்டாமல் இந்த முழு நிலவை நீங்கள் பார்த்து ரசிங்க. களங்கம் இல்லாமல் வெள்ளி தட்டு மாதிரி இன்றைக்கி வானத்தில் பிரகாசிக்கும். இது அப்படியே வந்து கண் கொட்டாமல் பாருங்கள். என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அதை அந்த நிலவை பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் வேண்டுங்க. கண்களை மூட தேவையில்லை. அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இதை பயன்படுத்தி குருவுக்குரிய இந்த சிம்பலை இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் நீங்கள் எழுதுங்க. முன்னாடியே சோப்பு போட்டு கையை கழுவிட்டு போயிடுங்க. போயிட்டு இப்போ அந்த விரலை பயன்படுத்தி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி குருவிற்குரிய எண் வந்து இந்த தேதியில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. மேலும் சந்திரனுக்குரிய இந்த தண்ணீரில் குருவுக்குரிய இந்த சிம்பல் எழுதுறது தான் நமக்கு குருச்சந்திர சேர்க்கையை வந்து ஏற்படுத்தி தரும். இப்போ வந்து எழுதிக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் தண்ணீரை வச்சுட்டு, என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே சேர்கிறது, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது, என்னிடம் தினம் தினம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, அல்ல குறையாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நான் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறேன், என்னிடமிருந்து பணம் செலவானாலும் 2 மடங்கு வேகமாக என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது. இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க. எக்காரணத்தை கொண்டும் நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கவே கூடாது. சரிங்களா? அதனால் பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அங்கேயே உட்காந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. இப்போ பாட்டிலில் வச்சு இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது பாட்டிலில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கலாம். ஒருவேளை கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாட்டிலினுடைய வெளிப்புறத்தில் கூட இந்த சிம்பலை போட்டுக்கலாம். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நீங்கள் இது மாதிரி பாசிட்டிவாக சொல்லி இந்த சிம்பலை வரைஞ்சி இந்த தண்ணீரை வந்து குடிக்கணும். இது வந்து நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.